இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தின்படி நம்மளை பர்சனலாக ஒரு மனிதனை அவர் எப்படியெல்லாம் நடத்துகிறாரு, எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறாரு என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களே பிதாவாகிய தேவன் காப்பாற்றினார். வனாந்திரத்தில் காப்பாற்றினார். பார்வோனிடத்திலிருந்து விலக்கி காத்து கொண்டு வந்தார். அநேக இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். வனாந்திரத்தில் அவர்களுக்கு வேண்டிய மன்னாவை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். அதே போலதான் நமக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம போகிற ஒவ்வொரு பாதையிலும் அவர் நம்மளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து, அவர் நமக்கு வேண்டிய உணவை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நம்மளுக்கு அவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபை வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி எப்படி ஒரு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி யாக்கோபுடைய சந்ததியை இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்து அவர்களுடைய ஜெனரேஷனை ஆண்டவர் பெருக பண்ணினாரோ, அதை போல இந்த நாளிலோ உங்களுடைய சந்ததிகளை தேவன் மாற்றி, உங்களுடைய சந்ததிகளை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி பெருக பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். இதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய நீர்ப்பாய்ச்சுதலை அவர் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய சேதமின்றி பாதுகாத்து இரவும் பகலும் அவர் காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இதை விசுவாசிங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you.